ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிள் அண்ட் டேஸ்டியான கத்திரிக்காய் பொரியல் பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம், உளுந்து போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 5-6 பல் பூண்டு தோலோடு தட்டி வச்சுருக்கேன். இந்த பூண்டு போடும்போது இதுக்கு ஒரு நல்ல ஒரு வாசனை இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, அதை போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு கருவேப்பிலை இலைகள். இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். இது இந்த சைட் டிஷ் நம்ம தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு தக்காளி போட்டிருக்கேன். இந்த புளிப்பு தன்மை இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு நல்லா இருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி கத்திரிக்காய் கட் பண்ணி சால்ட் வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். அந்த கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக. இந்த ஸ்டேஜுக்கு கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம், கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் கத்திரிக்காயை போட்டு நல்லா பெரட்டிட்டு மூடி போட்டு வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நல்லா கொஞ்சம் மசிஞ்சு வந்துடும். அந்த டைமில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் தனியாத்தூள், அவ்வளோதான். தனி மிளகாத்தூள், தனி தனியாத்தூள் போட்டுக்கோங்க. இது நல்லா பெரட்டி வச்சுட்டு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா கத்திரிக்காய் பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.